திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நெஞ்சக்கணகளும் நெகிழ்ந்துருக தஞ்சத்தருள் சண்முகனுக்கியல் சேர் செஞ்சற்புனை மாலை சிறந்திடவே பஞ்சக்கரானை பதம் பணிவாம் மெய்யே என வெவ்வினை வாழ்வை உகந்து ஐயோ அடியேன் அலையத்தகுமோ கையோ அயிலோ கழலோ முழுதும் செய்யோய் மயிலேறிய சேவகனே. திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகராம். நீங்கள் தினந்தோறும் முருகருக்கு எப்படிலாம் உங்களுக்கு எதெல்லாம் மனப்பாடம் பண்ணி பாட முடியுமோ அதெல்லாம் பாடுவீங்கன்னு தான் சுலபமான முறையில் இந்த 4 வரி பாடலையும் கொடுக்குறேன். கந்தர் அனுபூதியிலேருந்து 4 வரி பாடலையும் பாடுங்கன்னு கொடுக்குறேன். தினந்தோறும் நம்ம சுப்பிரமணிய புஜங்கத்தையும் பார்க்குறோம். வந்துடுச்சு பாருங்க, சேவல் வந்துடுச்சு. பாடல் முடிய போகுது. அதுக்கப்புறம் என்ன போட போகிறோன்னு முருகப்பெருமான் சொல்லுவார். போடணும், எதை கொண்டாந்து சேர்க்கணுன்னு என் கண்ணில் காட்டுவார். பார்ப்போம். ஆதிசங்கரர் அருளி செய்த சுப்பிரமணிய புஜங்கம். இந்த சுப்பிரமணிய புஜங்கம் 33 பாடல்களை கொண்டது. ஆதிசங்கரர் சமஸ்கிருதத்தில் அருளி செய்த இந்த பாடலை ஏவிஆர் கிருஷ்ணசாமி ரெட்டியார்ன்றவர் நம்மளுக்கு தமிழாக்கம் பண்ணி கொடுத்துருக்காரு. அதுதான் நம்ம தினந்தோறும் பாடுறோம். இந்த தமிழ் விளக்கம் அது சமஸ்கிருத பாடலுக்கே ஆதிசங்கரரே கொடுத்துருக்கிற விளக்கம். அதையும் நம்ம தினந்தோறும் பாடிக்கிட்டு வரோம், படிச்சுக்கிட்டு வரோம். இது தேவாரம், திருவாசகம், திருப்புகழ் இப்படிலாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு. இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம். நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆனந்த பெருமிதம். சுப்பிரமணிய புஜங்கம் பாடல் 31 ஆனந்த பெருமிதம். இந்த ஆனந்த பெருமிதத்தை நம்ம அனுபவிக்கலாம் வாங்க. இனிமை காட்டும் மயிலுக்கும் இறைவன் ஊர்ந்த ஆட்டிற்கும் தனிமெய் ஒளிகொள் வேலுக்கும் தாங்கும் சேவர் கொடியுடனே இனிதாம் கடலின் கரையினிலே இலங்கு செந்தில் நகருக்கும் கனியும் நின்றன் அடிகட்கும் கந்தா வணக்கம் வணக்கமதே. நம்ம பாடும். இனிமை காட்டும் மயிலுக்கும் இறைவன் ஊர்ந்த ஆட்டிற்கும் தனிமை ஒளி கொள்வேலுக்கும் தாங்கும் சேவர் கொடியுடனே இனிதாம் கடலின் கரையினிலே இலங்கு செந்தில் நகருக்கும் கனியும் நின்றன் அடிகட்கும் கந்தா வணக்கம் வணக்கமதே. கனியும் நின்றன் அடிகட்கும் கந்தா வணக்கம் வணக்கமதே. இப்போ நம்ம சமஸ்கிருத பாடலுக்கு கொடுத்துருக்கிற தமிழ் விளக்கத்தை படிப்போம். வெற்றிவேல் காட்டி எந்தன் வேதனைகள் நீக்கு அப்படின்னாரு. வாய் பேச முடியாது வருந்துகிற நேரம் தாய் போல் நீ வந்து தழுவிட வேண்டும். ஏது பிழை என்றாலும் மன்னிக்க வேண்டும். என் அருகே நீ இருந்து காப்பாற்ற வேண்டும். சூரபத்மன், தாரகன், சிங்கமுகன் இவரை கூர்வேலால் பிளந்தெறிந்த குமரா நீ வருக. தீராத கவலைகள் தீர்த்திடவே வருக. தீராத கவலையெல்லாம் நீ தீர்க்கணும். இந்த 3 பேரையும் சூரபத்மன், தாரகன், சிங்கமுகன் இவரை கூர்வேலால் பிளந்தெறிந்த குமரா நீ வருக அப்படின்ட்டு
அருமையாக கூப்பிட்றாரு. நான் என்ன பிழை செய்திருந்தாலும், ஏது பிழை என்றாலும் மன்னிக்க வேண்டும். என்னுடைய பிழையெல்லாம் நீ மன்னிக்கணும். இதையெல்லாம் ஒரு பொருட்டாக நினச்சி நீ வராமல் இருந்துடாத. எனக்கு பேச முடியாத நேரம் அது. அந்த நேரத்தில் நீ என்ன கண்டுக்காமல் இருந்துடாத முருகா அப்படின்னு சொல்லி அருமையாக தீராத கவலைகள் தீர்த்திடவே வருக அப்படின்ட்டு கூப்பிட்றாரு. முருகப்பெருமானண்ட சொல்லி, குமரா நீ வருக, தீராத கவலைகள் தீர்த்திடவே வருக முருகா அப்படின்னு சொல்லி பாடுங்க, படிங்க. முருகப்பெருமானை பூஜை பண்ணுங்க. வாங்க நம்ம மறுபடியும் சுப்பிரமணிய புஜங்கம் பாடலை பாடுவோம். நாளைய தினம் நமக்கு அண்ணாமலையார் தீபம், கார்த்திகை தீபம். எல்லோரும் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க. எங்களால் அவ்வளோலாம் வசதி இல்லைம்மா, அவ்வளோ நிறைய விளக்கெலாம் ஏற்ற முடியாது எங்களால் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நான் ஒரு சின்ன, இது ஒன்றும் விளம்பரம்லாம் கிடையாது, நம்ம வீட்டில் நாங்கள் ஏற்றுற இது தான் சொல்கிறேன். நாங்கள் கார்த்திகை மாதம் பூராவுமே ஏற்றுவோம். பரணி தீபம் வைப்போம். மறுநாள் கார்த்திகை கிருத்திகை அன்றைக்கி நிறைய விளக்குகள் ஏற்றுவோம். இன்றைக்கி நீங்கள் தீபத்தன்னைக்கே பூஜை ரூமில் ஒரு 5 மண் விளக்கில் தீபம் ஏற்றுங்க. எல்லா விளக்கும் ஏற்றுறோம், அது கூட 5 விளக்கு ஏற்றுங்க. அது இவ்வளோ விளக்கெல்லாம் ஏற்றுறதுக்கு எங்களால் முடியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இலுப்பை எண்ணெய் விலை கம்மியாக இருக்கும். இலுப்பை எண்ணெய் வாங்கி ஏற்றுங்க. இலுப்பை எண்ணெய் நம்ம வீட்டில் ஏற்றுனா அமைதி நிலவும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இலுப்பை எண்ணெய் தான் வாங்கி ஏற்றுவேன். 5 எண்ணெயும் கலந்து வச்சு ஏற்றுவேன். ஒவ்வொரு நேரம் அப்படியே இலுப்பை எண்ணெயே ஏற்றுவேன். யாருக்கெல்லாம் முடியுதோ இருக்கிறவங்க ஏற்றுங்க. இல்லாதவங்க இலுப்பை எண்ணெயாவது அன்னைக்கு ஒரு நாள் எண்ணெய் வாங்கி வீடுதோறும் விளக்கு ஏற்றுங்க. பூஜை ரூமில் 5 மண் விளக்கு, குத்து விளக்கு, காமாட்சி விளக்கு, எல்லா விளக்கும் ஏற்றுவோம். அதுவும் கூட நடுவில் 5 விளக்கு ஏற்றி வைங்க. இது சிவபெருமானை குறிக்கக்கூடியது. அண்ணாமலையார் தீபம் ஏற்றி நம்ம அக இருளும் புற இருளும் விலகிறதுக்கு எங்கும் ஒளிமயமாக திகழட்டும்னு தீபத்தை ஏற்றி வழிபாடு பண்ணுங்க. அனைவருக்கும் அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மை அருள் புரியட்டும். இப்போ வாங்க நம்ம இந்த பாடலை மறுபடியும் பாடுவோம். திருச்சிற்றம்பலம். 31 ஆனந்த பெருமிதம் சுப்பிரமணிய புஜங்கம். இனிமை காட்டும் மயிலுக்கும் இறைவன் ஊர்ந்த ஆட்டிற்கும் தனிமை ஒளி கொள்வேலுக்கும் தாங்கும் சேவர் கொடியுடனே இனிதாம் கடலின் கரையினிலே இலங்கு செந்தில் நகருக்கும் கனியும் நின்றன் அடிகட்கும் கந்தா வணக்கம் வணக்கமதே கனியும் நின்றன் அடிகட்கும் கந்தா வணக்கம் வணக்கமதே. திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் தீபத் திருநாள் நல்வாழ்த்துக்கள் முன்கூட்டியே சொல்கிறோம். அனைவரும் புது மண் அகல் வாங்கி விளக்கு ஏற்றுங்க. இல்லாதவங்க குடும்பம் ஒரு 10 ரூபாய்க்கு 5 அகல் 4 அகல் தருவாங்க. அதெல்லாம் வாங்கி ஏற்றுங்க. நம்ம இதெல்லாம் இறைவனுடைய அருள். அதாவது மண் அகல் வாங்கி ஏற்றுறது நம்மளுடைய மண் தத்துவம்னு சொல்லுவாங்க. ஆகையினால் அன்னைக்கு மண் அகலை வாங்கி ஏற்றுங்க. நம்ம எல்லா விளக்கும் ஏற்றுவோம். நல்ல குத்து விளக்கு, காமாட்சி விளக்கு எல்லாம் ஏற்றுவோம். இருந்தாலும் அன்னைக்கு தான் மண் விளக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது.
நெய் இருக்கிறவங்கெல்லாம் அந்த 5 விளக்கும் நெய்யில் போடுங்க. இல்லை என்னாண்ட இல்லை, இலுப்பை எண்ணெய் வாங்கி சொல்லுவாங்க, இல்லாத ஊருக்கு இலுப்பை பூவே சர்க்கரை அப்படின்வாங்க. அந்த மாதிரி இலுப்பை எண்ணெயும் நெய்க்கு சமமானது, அதை வாங்கி ஏற்றுங்க. 6 தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வேற்பை கூறுசெய் தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க, யானை தன்னணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாரெல்லாம், வாழ்க சீரடியாரெல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அவசியம் இருக்கிறவங்க வேல் வழிபாடு, முருக வழிபாடு அவசியம் செய்யுங்க. நம்மளுடைய காலநிலை மாற்றங்கள்லாம் நம்மளை காத்து ரட்சிக்கணும்னு முருகப்பெருமானையும் உண்ணாமலை சமேத அண்ணாமலையாரையும் வேண்டி வழிபாடு பண்ணுங்க. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாயம். நல்லதே நடக்கும். எங்கும் இறை அருள் பெருகட்டும். திருச்சிற்றம்பலம்.